உங்க பார்ட்னரோ லவ்வரோ ஒரு டாக்ஸிக் பர்சனா இருந்தாங்கன்னா உங்க பேர்ல அன்னெசரியான ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் போடுவாங்க. நீங்க இனிஷியலா எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க, உங்களை நீங்க டிஃபெண்ட் பண்ணுவீங்க. நான் அந்த தப்பு பண்ணல, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு யூ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன். ஆனா இந்த டாக்ஸிக் மக்களுக்கு கேக்குற மாதிரி கேட்டுக்கிட்டு ஒரு 2-3 நாள் பொறுத்து மறுபடியும் உங்க பேர்ல அதே ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் போடுவாங்க. நீங்க இதை எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு மேல நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாலும் எதுவும் யூஸ் இல்ல, நீ ஏதாவது பேசிக்கோ, எனக்கு தெரியும் என்ன பத்தி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சைலண்டா இருந்துருவீங்க. இப்பதான் டாக்ஸிக் மக்கள் உங்களை இன்னும் அதிகமா ஹர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இருக்கிற மக்கள் கிட்ட உங்களை பத்தி தப்பா இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லுவாங்க. இப்ப நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்கன்னா, என்ன பத்தி தப்பா சொல்லிருக்காங்க, என் பேரை அசிங்கப்படுத்தி இருக்கிறாங்க, நான் மத்தவங்க கிட்ட போயிட்டு அவங்க சொன்ன மாதிரி நடக்கல, நடந்தது வேற ஏதோ ஒண்ணு, அவங்க பொய் சொல்றாங்க, இதோ பாருங்க இதுதான் ப்ரூஃப், நடந்தது இதுதான், ஆனா அவர் வேற மாதிரி கதை கட்டுறாங்க, என் பேரை அசிங்கப்படுத்துறதுக்காக அவர் இந்த மாதிரி ஸ்டெப் எடுக்கிறாருன்னு நீங்க மத்த மக்கள் கிட்ட போயிட்டு உங்களை நீங்க டிஃபெண்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சைக்கோபாத் ஃப்ரீ புக்கோட ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, எப்ப நீங்க உங்களை போயிட்டு நான் அப்படி இல்ல, நான் தப்பு பண்ணலன்னு சொல்றீங்களோ அப்பதான் மக்கள் நீங்க தான் அந்த தப்ப பண்ணிருப்பீங்கன்னு நம்புவாங்களாம். இது ரொம்ப அநியாயமா இருக்குல்ல, ஆனா இதுதான் சைக்காலஜி ஆஃப் த பீப்புள். சோ உங்க பார்ட்னர் உங்களை அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற இன்டென்ஷன்ல மத்தவங்க கிட்ட உங்களை பத்தி தப்பா சொல்றாங்கன்னா தயவு செய்து யாருக்கிட்டையும் போயிட்டு நீங்க ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க, நடந்தது என்னன்னு ப்ரூவ் பண்ணாதீங்க, உங்களை நீங்க டிஃபெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அப்படி நீங்க பண்ணீங்கன்னா நீங்களே உங்களோட செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் பட்டனை பிரஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண மாதிரி அர்த்தம்.